எல்லாருக்கும் வணக்கம். இது மனம் திறந்து மனநல மருத்துவ மையம் நடத்தும் மனதுடன் இன்றோட புது சீரீஸ். பொதுவாக என்னை பார்க்க வர்ற பேஷண்ட்ஸில் 10 பேர் வர்றாங்கன்னா அதில் ஒரு 6-7 பேருக்காவது இருக்கிற பிரச்சனை மனப்பதட்டம் தான். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய சைக்கியாட்ரிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க பார்க்குற மிக அதிகமான பிரச்சனை மனப்பதட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை 2017 ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதில் இந்தியா அளவில் கிட்டத்தட்ட 4% ஆஃப் த பாப்புலேஷன், நம்ம ஜனத்தொகையில் 4% பேருக்கு மனப்பதட்டம் இருக்குது அப்படின்னு 2017 கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு கம்பேரிஷனாக சொல்லணும்னா டயபெட்டிஸ் 8% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டயபெட்டிஸ்க்கு டெஸ்ட் இருக்குது, அதை நம்ம அப்ஜெக்டிவாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மனப்பதட்டம்ன்றது அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கிற ஸ்டிக்மாவில் நிறைய பேர் சொல்கிறதில்ல. இன்னும் அதனால் மனப்பதட்டத்தோட ப்ரிவலன்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறத விட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது தான் கணிப்பு. இந்த மனப்பதட்டத்தை இவ்வளோ காமனாக இருக்குது, இதை பற்றி நமக்கு நல்லா தெரியும் புரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அதுதான் இல்லை. பல பேருக்கு மனப்பதட்டம் இருக்கா அப்படின்றதே தெரியாமல் இருக்காங்க. அடுத்தது என்னென்னா, அப்படி இருந்தாலும் அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. சரி, அப்படி வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தாலும் அதை எப்படி செய்கிறது அப்படின்றதும் தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த சீரீஸோட நோக்கம் இந்த கேள்விகளை நம்ம புரிய வைக்கிறது தான். மனம் திறந்தவருடைய அப்ரோச்சே எப்போவும் நாங்கள் ஒரு டாபிக் எடுப்போம், அதை பற்றி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டு அதிலேருந்து இன்டெப்த் பேசிவிட்டு அடுத்த டாபிக் போவோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம மனப்பதட்டத்தை பற்றி பேச போகிறோம். அதோட முதல் வீடியோ இது. சப்போஸ் நீங்கள் இதில் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பை த வே, இது எங்களோட 2வது வருஷத்தோட முதல் வீடியோ. அதான் புது ஆரம்பம்னு சொல்லி பின்னாடி பார்த்தீங்கன்னா கர்டன்லாம் கூட மாற்றிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! ஃபுல்லாக ஒரு புது அப்ரோச்சில் கொண்டாந்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வீடியோ போகலாமா? பொதுவாக மனப்பதட்டம் அப்படின்றத என்ன? இந்த கேள்வியை நான் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நெஞ்சு பயமாக இருக்கிறது சார், ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறது, இதுதான் மனப்பதட்டம் அப்படின்பாங்க. சில பேர் இல்லை சார், படபடான்னு இருக்கும், கை கால் நடுங்கும், ஒரு மாதிரி வேர்த்து கொட்டும், இதுதான் பதட்டம்பாங்க. ஒன்று மனசு, இன்னொன்று உடம்பு. அப்போ இதில் எது பதட்டம்? பதில் என்னன்னா ரெண்டுமே தான். பதட்டம் அப்படின்றதுக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட், இன்னொன்று சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இதில் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது, அதாவது உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமாக தலை முதல் கால் வரைக்கும் சொல்லலாம். முதல் விஷயம், எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரிகிற விஷயம், இருதய துடிப்பு கடகடன்னு இன்க்ரீஸ் ஆகும், படபடப்பு ஜாஸ்தியாகும். அடுத்த விஷயம் அவங்களுக்கு தெரிகிறது ஒரு மூச்சு விடுறதுக்கே ஒரு கஷ்டமாக, ஒரு செஸ்ட் டைட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு மூச்சு விடுறது சிரமமாக இருக்கலாம். அது இல்லாமல் அவங்களுக்கு கை கால் நடுக்கம் வரலாம், வேர்த்து விடலாம். அது இல்லாமல் முக்கியமாக வயிறுக்கு ஒரு மாதிரி கலக்கிற மாதிரி, வயிற்றில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு ஃப்ராங்காக யூரின் போகணும் போல் இருக்கலாம், டாய்லெட் போகணும் போல் இருக்கலாம். சில பேருக்கு மல்டிபிள் ஏரியாஸில் வலிகள் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பின்னந்தலை, பின்னங்கழுத்து, இந்த இடத்துலலாம் ரொம்ப வலி இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு உடம்பில் அங்கங்கே சூடாக பரவுற மாதிரி இருக்கும். சில இடங்களில் சில இடங்களில் குத்துற மாதிரி, ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வுகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பதட்டம். இது இதோட முடியுதா அப்படின்னா இல்லை. இந்த அளவு ஒரு பர்சன்ட்னா, இன்னொரு விஷயம் எப்படி இருக்கும்னா சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். பொதுவாக மனப்பதட்டம்ன்றதை நம்ம 2 விஷயங்களை வச்சு தான் எப்பவும் கூட வரும். மனப்பதட்டம் இருக்குது அப்படின்ற போது 2 விஷயம் கூட வரும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா கவலைகள். கவலை அப்படின்னா என்ன? ஒரீஸ், இங்கிலீஷில் ஒரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரீஸ் அப்படின்றது ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப 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 நினச்சிட்டு இருக்கிறது.
லவ் பண்ணுறதை பற்றி சொல்லலைங்க, அது வேறு விஷயம். இது வந்து கவலையில் வந்து நம்ம வந்து நடக்க போகிறது இல்லை நடக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது, இல்லை இது மாதிரி ஆயிடுமா அப்படின்னு ஃப்யூச்சரை பற்றி ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும். இந்த எண்ணத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து சர்க்குலராக இருக்கும், திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கவலைகளை வரும்போது நமக்கு வந்து நம்மளோட கவனம் வேறு விஷயங்களில் போகவே போகாது, அந்த கவலை மேலேயே இருக்கும். நம்ம வந்து வேறு காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அந்த ஈடுபட்டு இருக்கிறதுக்கு மீறி இந்த கவலைகள் வந்து நமக்கு வந்து உள்ளே வரும். இது ஒரு ஆஸ்பெக்ட். இது இல்லாத வேறு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பயம் அப்படின்றது வந்து எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். ஒரு நாய் மேலே பயம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும்னு ஒரு பயம், இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டான பயங்கள் இருக்கலாம். பயம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு நோன் விஷயம், த்ரெட்டை பற்றினதாக தான் இருக்கும். ஸோ இந்த பயத்தில் வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு திகில் மனசில் வந்து என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு திகில் வந்து மனசில் பரவ ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்லேயும் வந்து நமக்கு வந்து பதட்டம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயம் தவிர கூட சில விஷயங்களும் நடக்கும். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து கோபம். பல பேர் சொல்லுவாங்க, சார் அனாவசியமாக தேவையே இல்லாமல் கோச்சிக்கிட்டு இருக்கார் சார், முன்ன மாதிரி இல்லை, எப்போ பார்த்தாலும் சிடுன்னு எரிஞ்சு விழுகிறார் சார்னு. அப்படி இருக்கிறவங்க முக்கால்வாசி பேருக்கு நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா பதட்டத்தினோட அறிகுறி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றின பயம் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஏன் இந்த கோபம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். பதட்டமும் கோபமும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு போகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதட்டம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு த்ரெட்டனிங் சிச்சுவேஷனில் தான் நடக்குது. ஸோ கோபம் அப்படின்றது வந்து அதுக்கான நேச்சுரல் ரியாக்ஷன். அடுத்த விஷயம் என்னென்னா வந்து கவனக்குறைவு. நமக்கு வந்து பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளால் கவனிக்க முடியாது. இன்றைக்கி பல சமயங்கள் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து ஞாபகமே இல்லை சார், முன்னாடி ஞாபகம் இருந்ததெல்லாம் முன்னாடிலாம் வந்து எவ்வளோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன், இப்போ எதுவுமே இல்லை சார்னு. அவங்கள நம்ம விசாரித்து பார்த்தோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு பதட்டம் இருக்கும். இது இல்லாத வந்து திகில், ஏதோ ஒன்று ஆகிடுமோ, எப்படினோ நடந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம், நமக்கு ஏதோ வந்து உயிருக்கு ஆபத்து வருமோ, இல்லை ஒரு பெரிய வியாதி வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம். இதுதான் வந்து மிக முக்கியமாக பதட்டத்தினுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஏன் இதெல்லாம் நடக்குது, இந்த பதட்டம் மாதிரி நமக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்ன? இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பதட்டத்தினுடைய நோக்கம் என்ன? உடம்பில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். பதட்டத்தினுடைய பர்பஸ் என்ன, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பதட்டத்துடைய பர்பஸ், மிக முக்கியமான பர்பஸ், அது ஒரு அலாரம் மாதிரி. அலாரம்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு திருடங்க வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாங்கன்னா பர்க்லர் அலார்ம்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே நுழையிறது வந்து சத்தம் போடுற மாதிரி ஒரு வச்சுருக்கிற மாதிரி. ஸோ நமக்கு ஒரு விஷயம் நம்மளை பாதிக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அலாரம் அடிக்கும். இது எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு இங்கே உலகத்தில் வந்து நம்ம வந்து உருவான போது, நம்ம காட்டில் இருந்தபோது, நம்ம முன்னோர்கள் காட்டில் இருந்தபோது, அங்கே நமக்கு எந்த ஒரு மூலையிலையும் வந்து ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணணும். நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த த்ரெட்டை வந்து எதிர்கொள்ள முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அசைவு தெரிஞ்சால் கூட வந்து நமக்கு வந்து ட்ரிகர் ஆகும். இந்த மாதிரி உருவானது தான் வந்து இந்த பதட்டத்தினுடைய சிஸ்டம். ஸோ இன்றைக்கி அங்கே காட்டில் இல்லை, நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து அப்படியே தான் இருக்குது. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த சிஸ்டம் வந்து இன்றைக்கி எப்படி எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து சொசைட்டியை வந்து சொசைட்டல் அக்செப்டன்ஸை தான் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பூதமாக உருவாக்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட கவலைகள் பலவித பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த சமுதாயத்திலேருந்து நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த சமுதாயத்தில் இருக்கிறதுல வந்து நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றினதாக தான் இருக்கும். ஸோ பதட்டம் அப்படின்றது இதில் இருந்து தான் உருவாகுது. சரி, இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த த்ரெட்டை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம உடம்பில் நடக்கிற கெமிக்கல் மாற்றங்கள்னால தான் இப்படி நடக்குது. நம்ம ஒரு த்ரெட்டை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம உடம்பில் வந்து கிட்னிக்கு மேலே அட்ரினல் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த அட்ரினல் கார்டெக்ஸ், இந்த அட்ரினல் மெடுலா அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த அட்ரினல் கிளாண்ட்லேருந்து நமக்கு வந்து மிக முக்கியமாக அட்ரினலின் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அது எப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அட்ரினல் கிளாண்டோட அந்த அட்ரினலினோட வேலை தான் வந்து நம்மளோட இருதய துடிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து நான் சொன்ன அத்தனை வகையான உடல் ரீதியான மாற்றங்களுக்கும் அந்த ஹார்மோனுடைய வேலை தான் காரணம். அடுத்த விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து,
நம்ம மூளையை வந்து நமக்கு அந்த த்ரெட்டை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி கொண்டு போகும். ஸோ அதனால தான் வந்து என்னென்னா, நம்ம பதட்டப்படும் போது நம்மளால் வேறு விஷயங்களில் கவனம் செலுத்த முடியல. நமக்கு வந்து இயல்பாக வந்து நம்ம கோபத்தோடு ரியாக்ட் பண்ணுறோம். சரி, நீங்கள் இப்போ வந்து ஒரு நாயை வந்து கல்லால் அடித்து துரத்தி அதை ஒரு கார்னர் பண்ணுங்கள், அது என்ன அப்படியே சம்மிசிவாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயந்துக்கிட்டு உங்கள் மேலே பாய வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பதட்டம் இருக்கிறவங்களும் நம்ம மேலே கோவப்படுறது. ஸோ பதட்டத்தில் இருக்கிற போது தே ஃபீல் ஆன் த எட்ஜ், ஒரு பெரிய இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு சின்ன ட்ரிகர்லேயும் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இது இல்லாது இன்னொரு ஹார்மோனும் சுரக்கும். கார்டிகோஸ்டீராய்டுன்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்ச ஹார்மோன் தான் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் வந்து நாள்பட்டு சுரக்கும்போது, இந்த பதட்டத்தில் நாள்பட்டு இருக்கும்போது இது வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதோட சேஞ்சஸாக தான் வந்து நமக்கு வந்து வயிறு வந்து புண்ணாகிறது, அல்சர் வர்றது, அது இல்லாது வந்து நமக்கு வந்து ஒரு சுகர் வர்றது, ப்ரெஷர் வர்றது, இது எல்லாமே லாங் டேர்மில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பதட்டத்தினுடைய லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸாக நமக்கு வருது. ஸோ பதட்டம் அப்படின்னா என்ன, அதில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி சொல்லிட்டேன். சரி, அப்போ பதட்டத்துக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு அடுத்து கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட பதட்டம் என்ன வகை அப்படின்னு சொல்லுங்கள், அதுக்கான வைத்தியம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னது பதட்டத்தில் என்ன வகை அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்ன அப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.